நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் போவோர் வருவோரை எல்லாம் மர்ம கும்பல் வெட்டிய சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியது. போதை கலாச்சாரம் பெருகிவிட்டதால் தமிழகத்தில் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு கொலைகள் நடக்கின்றன. அந்த வகையில் விருதுநகரில் வீட்டில் தூங்கிய இளைஞர் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதன் விவரம் பின்வருமாறு. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே சாமிநத்தம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஐயாவு. விவசாயியான இவரது மகன் ராஜா செல்வம், வயது 30. இவருக்கு இன்னும் திருமணமாகவில்லை. இவர் பட்டுக்கோட்டையில் தங்கி தனியார் நிறுவனம் ஒன்றில் வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் ராஜா செல்வம் பழனி முருகன் கோவிலுக்கு செல்வதற்காக தனது சொந்த ஊரான சாமிநத்தம் கிராமத்திற்கு வந்துள்ளார். பழனி கோவிலுக்கு சென்றுவிட்டு சாமிநத்தம் கிராமத்துக்கு திரும்பிய ராஜா செல்வம் அசதியில் மொட்டை மாடியிலேயே தூங்கிவிட்டார். காலையில் மாடிக்கு சென்ற பெற்றோர் ராஜா செல்வம் ரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடப்பதைக் கண்டு அலறினர். தலை உள்ளிட்ட உடலின் பல இடங்களில் அரிவாளால் வெட்டி கொல்லப்பட்டிருந்தார். திருச்சுழி போலீஸ் நிலையத்தில் பெற்றோர் புகார் அளித்தனர். போலீசார் விரைந்து சென்று சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்களிடம் விசாரணை நடத்தினர். நள்ளிரவுக்கு மேல் மர்ம ஆசாமிகள் மொட்டை மாடிக்கு சென்று ராஜா செல்வத்தை அரிவாளால் வெட்டி கொன்றுவிட்டு தப்பி சென்றுள்ளது தெரியவந்தது. ராஜா செல்வம் லீவில் ஊருக்கு வந்திருக்கும் நேரத்தில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். தெளிவாக திட்டம் போட்டுதான் கொலை செய்திருக்கிறார்கள். அதனால் கொலையாளிகள் உள்ளூராகத்தான் இருக்க முடியும். மேலும் ராஜா செல்வத்துக்கு திருமணமாகவில்லை. அதனால் காதல் விவகாரத்தில் கொல்லப்பட்டாரா அல்லது முன்விரோதமா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சமீப காலமாக ராஜா செல்வத்திடம் பிரச்சினை செய்து வந்த அதே பகுதியைச் சேர்ந்த 4 பேரை பிடித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். வீட்டு மொட்டை மாடியில் தூங்கிய இளைஞர் கண்டம் துண்டமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் விருதுநகர் மாவட்டத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.